செட்டிநாடு நண்டு குழம்பு சரிங்களா, அதுதான் இப்போ செய்ய போகிறேங்க. அதுக்கான தேவையான பொருட்கள் தான் எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேங்க. சரிங்களா, தேங்காய் வந்து திருகி போடுங்க, அது வந்து அதான் பெட்டராக இருக்கும். பட் தேங்காய் திருகின தேங்காய் எங்ககிட்ட இல்லை, அதனால் நான் பொடி பொடிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது அதோடு வந்து முந்திரி பருப்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், கசகசா, பாசிலி, அப்புறமா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வறுத்து நம்ம எடுத்து வைக்க போகிறோங்க. எடுத்து வச்சுட்டு சூடு ஆட்டி பின்னாடி வந்து அவர் சட்னி கண்டிஷன், நம்ம வீட்டில் அரைக்கிற சட்னி கண்டிஷன் அளவுக்கு வர வரைக்கும் அது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பவுல் ஊற்றி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. செட்டிநாடு நண்டு குழம்பு அது இப்போ செய்கிறதுக்கோசம் எல்லாமே தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். நண்டு 1 கிலோ, தக்காளி 3 பீஸு, வெங்காயம் 4 பீஸு, கொத்தமல்லி தேவையான அளவு, பச்சை மிளகா 4 பீஸு, மிளகாய் பொடி 5 கிராமு, மல்லிப்பொடி 10 கிராமு, மஞ்சள் பொடி 1 கிராமு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 5 கிராமு, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய், செட்டிநாடு மசாலாவுக்கு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ சமைக்கலாம். கண்டிஷன் வரும்போது ஆயில் ஊற்றிடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த கண்டிஷன் வரும்போது ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் போட்டு முடியுதுன்னு கருவேப்பிலை போட்டுருங்க. பச்சை மிளகா நல்லா போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணுங்க, நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம் நல்லா சாட்டே ஆகணும்னா, சீக்கிரமாக சாட்டே ஆகணும்னு வச்சுக்கோங்களா, நல்லா குக் ஆகணும்னா உப்பு போட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு சாட்டே ஆகிடுச்சு. இந்த கண்டிஷன் வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கண்டிஷனில் வரும்போது தக்காளி போட்டுருங்க. தக்காளி அதே மாதிரி நல்லா 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 வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட்டு மாரி ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன் வரும்போது மிளகாய் பொடி போட்டுருங்க, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி நல்லா போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை அதோட மசாலா வந்து ரா மசாலா வந்து பச்சை வடை போடணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க. திக்னஸ் வரணும்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. நல்லா மசாலா இந்த கண்டிஷன் ரெடி ஆகிடுச்சு. இந்த கண்டிஷன் வரும்போது நண்டு எடுத்து போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு முன்னாடி ஓரளவுக்கு பாயில் ஆகிடுச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் பாயில் ஆகிட்டு பின்னாடி நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தீங்களா அந்த லாஸ்ட்டாக அதை போட்டுட்டு அது ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணணும். நண்டு வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆகிட்டு பின்னாடி வந்து மசாலாவை போட்டுடலாம். நண்டு ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. மசாலா கிசாலா எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இந்த கண்டிஷன் வரும்போது நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட் இருக்குங்களா நம்ம அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக்கு பண்ணுற வரைக்கும் போட்டோம். சரிங்களா,
மசாலா, அந்த தேங்காய், அந்த நண்டு, மிளகு, சீரகம் எல்லாமே நம்ம அரைச்சி அதை ஊற்றிருக்கிறேங்க. நல்லா அந்த ஃப்ளேவர் வர அளவுக்கு போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். எல்லா இடத்துலையும் சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு, ரைஸு இதில் எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்லாம். சரிங்களா? பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாம், லஞ்சில் வச்சு சாப்பிட்லாம், டின்னரில் வச்சு சாப்பிட்லாம். காமனமான சாப்பாடு. இந்த நேரத்தில் உப்பு உங்களுக்கு பத்தணும், உப்பு பார்த்துக்கிங்க. நான் உப்பு பார்த்துட்டேன். உங்களுக்கு பெப்பரு, இந்த காரம் வந்து உங்களுக்கு பத்தலைன்னாலும் பெப்பர் மிளகு பொடி போட்டுக்கிங்க. நான் மாதிரி மிளகு தூள் வந்து நல்லா நீங்கள் இடித்து வச்சுருக்கிறேன், அதை நான் போட்டுருக்கிறேன். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வர வச்சுட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இதே கண்டிஷனில் கொத்தமல்லியும் போட்டுடலாம். செட்டிநாடு ஃப்ளேவரு அப்படியே மணக்குது. ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு சாப்பிட்றலாம். நல்லா சுவையாக ருசியாக நல்லா இருக்குது. நிறைய நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு நண்டு குழம்பு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு பார்த்தலாம். உங்கள் வீட்டில் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதே ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு நீங்கள் அதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.